ரிங்கா ரிங்கா ரோசஸ் பாக்கெட் ஃபுல் ஆஃப் பாய்சஸ் அஸ்ஸா புஸ்ஸா ஆல் ஃபால் டவுன் அப்படின்னு நம்ம சின்ன பசங்களாக இருக்கும்போது விளையாடிருப்போம். இந்த ரைம்ஸ் ஒரு ஹாப்பியான ரைம்ஸ் அப்படி தான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் இதுக்கு பின்னாடி உள்ள ட்ராஜடி என்ன உங்களுக்கு தெரியுமா? இந்த ட்ராஜடி நமக்கு சொல்லிக் கொடுக்குற பாடம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். கோவிட் பேண்டமிக் டைமில் நம்ம எல்லாம் லாக்டவுன் அப்படிங்கிறத சந்திச்சிருப்போம். இதே மாதிரி ஒரு சூழ்நிலை 1918 இந்த கிரேட் ஃப்ளூ அப்படின்னு ஸ்ப்ரெட் ஆனிச்சு. அதுக்கு ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி பிளேக் அப்படிங்கிற நோய் உலகம் ஃபுல்லாக பரவிட்டு இருந்துச்சு. அந்த பிளேகோட செகண்ட் பேண்டமிக் நடந்துட்டு இருந்துச்சு இங்கிலாண்டில். இப்போ கிட்டத்தட்ட அந்த நோய் எல்லாருக்குமே பரவாமல் கட்டுப்படுத்திட்டாங்க. திடீர்னு ஒரு கிராமத்தில் அந்த நோய் பரவ ஆரம்பிச்சிருச்சு. அந்த கிராமத்தோட பேர் இஎம். அப்போ அந்த இஎம் பகுதி மக்கள்லாம் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணுறாங்க. அதான் ரொம்ப நெகிழ்ச்சியான விஷயம். நம்ம இந்த ஊரை விட்டு எங்கேயும் போக வேண்டாம், நார்த் ஆஃப் லண்டனுக்குலாம் நம்ம போயிட வேண்டாம், இந்த ஊர்லேயே இருந்துருவோம், நமக்கு நாமளே ஒரு குவாரண்டைன் போட்டு லாக்டவுன் போட்டு நம்ம இங்கேயே இருந்துருவோம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. இதுக்கான எந்த ட்ரீட்மெண்ட்டுமே கிடையாது அந்த காலத்தில். இந்த 350 பேரில் 260 பேர் அன்ஃபார்ச்சுனேட்லி இறந்து போயிட்டாங்க. அந்த இஎம் மக்களுடைய தியாகத்தை நினைவு கூறும் வகையில் தான் ரிங்கா ரிங்கா ரோசஸ் அப்படிங்கிற பாட்டை ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. அது என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, பிளேக் வந்தவங்களுக்கு நெஞ்சு பகுதியிலையும் ஆம்பிட்ஸ்லையும் வட்ட வட்டமாக ரிங் ஆஃப் ரோசஸ் மாதிரி இருக்கும். அவங்களுக்கு ரொம்ப ஸ்மெல் அதிகமாக வரும். அதை மறைக்கிறதுக்காக அவங்க பாக்கெட் ஃபுல்லாக போசஸ், அதாவது பூக்களை வச்சுருப்பாங்க. அஸ்ஸா புஸ்ஸா கிடையாது, டிஷ்யூ அப்படின்னா நம்ம எப்படி தும்முவோம், டிப்பிக்கலாக கண்டினியூஸாக தும்மல் வந்துட்டே இருக்கும். கடைசியாக வி ஆல் ஃபால் டவுன் அப்படின்னா அவங்க எல்லாருமே இறந்துட்டாங்க. இதுதான் இந்த ரிங்கா ரிங்கா ரோசஸ்க்கான அர்த்தம். இதிலிருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம் என்னென்னா, இந்த குவாரண்டைன் நம்மளை நாமளே ஒரு நோய் வரும்பொழுது தனிமைப்படுத்திக்கிறது அப்படிங்கிறது கொரோனாக்கு மட்டும் கிடையாது. எந்த ஒரு வைரஸ் கிருமியாக இருந்தாலும் அந்த காலத்துலலாம் அம்மை போட்டிருக்கு, சிக்கன் பாக்ஸ் வந்துருச்சு அப்படின்னா அவங்கள தனியாக குவாரண்டைன் பண்ணி வச்சுருவாங்க. அது மற்றவங்களுக்கு பரவாமல் இருக்கிறதுக்காக. நோய் வந்ததுனால நம்மளை தனியாக வச்சுட்டாங்க அப்படின்றது ஒரு டேபுவை நம்ம பார்க்கக்கூடாது. பொதுநல சிந்தனையோட யோசிச்சோம்னா தான் நம்ம எல்லாருக்குமே நல்லது. உதாரணத்துக்கு ஒரு வயசான தாத்தா பாட்டி இருக்காங்க, அவங்களுக்கு சளி இருமல் அதிகமாக இருக்குன்னா அவங்க தங்களுடைய பேரம்பேத்திகள்கிட்ட போகக்கூடாது. போனாங்கன்னா இவங்கள்ட்ட இருந்து அந்த குழந்தைங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகிடும். அதே மாதிரி தான் குழந்தைங்களுக்கு சளி இருமல் இருக்குன்னா வயசான தாத்தா பாட்டி டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், ஹார்ட் டிசீஸ், கிட்னி டிசீஸோடு இருப்பாங்க வயசானவங்க, அவங்கள்ட்ட அனுப்பாதீங்க. அவங்களுக்கு அந்த சளி ஜுரம் வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஜுரம் மருந்தை கொடுத்து சளி மருந்தை கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பாதீங்க. சளி ஜுரம் சரியானதுக்கப்புறம் அனுப்புங்க. அப்போ தான் மற்ற குழந்தைங்களுக்கு இது பரவாமல் இருக்கும். அடுத்த விஷயம், இந்த பிளேகில் அவ்வளோ பேர் அப்போ இறந்தாங்களே, அதுக்கான மருந்து என்ன தெரியுமா? கேட்டால் நொந்துருவீங்க. இந்த மருந்து கூட இல்லாமல் அப்போ இருந்தாங்க. இப்போ நம்ம ஈஸியாக லெஃப்ட் அண்ட் ரைட் எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய ஜென்டாமைசின், அசித்ரோமைசின், டாக்ஸிசைக்ளின் இப்போ நம்ம எல்லா இடத்துலையும் கிடைக்குது. இந்த மருந்து இருந்துச்சுன்னா அப்போ அந்த பிளேக் நோயிலேருந்து அவங்க எல்லாருமே காப்பாற்றிருக்கலாம். அதே மாதிரி தான் இப்போ நம்மளால் குணப்படுத்த முடியாத ஒரு சில நோய்கள்லாம் இருக்கலாம். இதை ஃப்யூச்சரில் மருத்துவ அறிவியல் அதுக்கான மருந்தை கண்டுபிடிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட தகவலை சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.